வணக்கம் நண்பர்களே, என்னோட நேம் செல்வராஜ், மதுரையிலேருந்து வந்திருக்கேன். மைகாஃபி பயன்படுத்தினதுக்கு அப்புறம் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத திரு கணேசன், திருமதி ரமா கணேசன் அவங்க சந்திக்க வந்திருக்கோம். ஐகாஃபியோட ரிசல்ட்டை அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கணும். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஐகாஃபி நீங்கள் பயன்படுத்துறீங்க, ஐகாஃபி பிளாக் பயன்படுத்துறீங்க, ஐகாஃபி கிரீமர் பயன்படுத்துறீங்களா சார்? ஐகாஃபி கிரீமர் பயன்படுத்துறீங்க. இப்போ இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க சார் நீங்கள்? நான் வந்து டிரைவராக இருக்கேன். ஓகே. லாங் டிரைவ் பண்ணுவேன். சரி. அடிக்கடி சென்னை போவேன், அப்புறம் லோக்கல்லையும் போவேன். சரி. அதிகமாக போகிறது லாங் டிரைவ் தான். சரி. இப்போ உங்களுக்கு இந்த ஐகாஃபி பயன்படுத்தின சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருந்துச்சு? இப்போ ஐகாஃபி பயன்படுத்தினதுக்கு அப்புறம் உங்கள் சர்க்கரையோட அளவு எவ்வளோ? ஐகாஃபி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி 300 400 இப்படி அதிகமாக தான் இருந்தது. சரி. 500 கூட நெருங்கிடுச்சு. சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐகாஃபி கிரீமரை எடுத்து சாப்பிட்டதுலேருந்து சரி நார்மலுக்கு 130 வந்துருச்சு. ஓ, ரொம்ப சந்தோஷம். இப்போ சர்க்கரைலேருந்து படிப்படியாக வெளியில் வந்துட்டீங்க, சர்க்கரையோட பாதிப்பு வந்து வெளியில் வந்துட்டீங்க இல்லையா? இப்போ ஐகாஃபி வந்து திருமதி ரமா கணேசன் அவங்க தான் உங்களுக்கு எடுத்தாங்க. நீங்கள் எப்படி சாருக்கு ஆற்றி தரீங்க மேடம்? சாருக்கு வந்து காலையில் ஒரு பாக்கெட்டு, சாயந்தரம் ஒரு பாக்கெட்டு, ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் யூஸ் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு அதாவது வெளியில் எங்கேயும் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாகவும் இதாகவும் இருப்பாங்க. இப்போ அந்த ஐகாஃபி குடிச்சதுக்கப்புறம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்க. இந்த டயர்ட்னஸ் எல்லாம் இல்லை, முகமெல்லாம் நல்லா கொஞ்சம் பிரைட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இப்போது ஐகாஃபி பயன்படுத்தி நம்மளோட இவ்வளவு நேரம் ஷேர் பண்ணிக்கிட்ட திருமதி ரமா கணேசன் அவங்களுக்கும் திரு கணேசன் சார் அவங்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நண்பர்களே, நம்ம ஐகாஃபி பயன்படுத்தி சர்க்கிள்லேருந்து இது மாதிரி நம்ம நிறைய நண்பர்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு இண்டஸ்ட்ரிவா, தேங்க்ஸ் டு ஐகாஃபி.